நான் வந்து இப்போ ஒரு மியூசிக் பிளேயர் தேடிட்டு இருக்கேன். சவுண்ட் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த மியூசிக் பிளேயர்ல கேட்டேன்னா என்னோட மொபைலை விட இன்னுமே சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டா இருக்குமா, இல்லை என்னோட டேக்கை விட பெஸ்ட்டா இருக்குமா? ஹே கைஸ், இந்த வீடியோவில் ஒரு MP3 மியூசிக் பிளேயர் பற்றியான ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆடியோ கூலர் புதுசாக லான்ச் பண்ண ஆடியோ கூலர் X20 அப்படின்ற மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு யூசர் மேனுவல் கிடைச்சிடும். MP3 பிளேயர் இந்த கவருக்குள்ளே இருக்கும். Type A to Type C கேபிள் இருக்கு. இந்த கேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணி ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு நார்மல் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மியூசிக் பிளேயரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல ஒரு குட்டியாக ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே சில கீஸ் இருக்கு. ப்ளே பாஸ் கீ, மெனு கீ, நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக், பேக் போகிற கீ அண்ட் டெடிகேட்டடான ஒரு மியூசிக் பிளேயருக்கான ஒரு கீ இருக்கு. ரைட் சைடில் பவர் ஆன் ஆஃப் கீ, வால்யூம் கீஸ் இருக்கு. லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்லாட் இருக்கு, SD கார்டு போடுற ஸ்லாட். 128 GB வரைக்குமான ஸ்லாட் இது. நான் SD கார்டு போட்டு வச்சிருக்கேன். பின் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் இருக்கு. ஸோ இந்த கிளிப் வந்து நீங்க உங்க ஷர்ட்ல வந்து நீங்க மாட்டிக்கலாம். உங்க கையில சைட்ல வந்து இதை வந்து ஷர்ட்ல வந்து மாட்டிக்கலாம். இந்த மாதிரி மாட்டிக்கலாம். அண்ட் பாட்டம்ல 3.5mm ஜாக் டைப் சி போர்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த மியூசிக் பிளேயர் ஆன் பண்ணலாம். ரைட் சைடில் ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணணும். இப்போ இதோட மெனு ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்னு இருக்கு. அதுக்கப்புறம் இ-புக் ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர் இருக்கு. பிக்சர் நீங்க ஏதாவது போட்டோ இதில் போட்டீங்கன்னா போட்டோ நீங்க பார்க்கலாம். அப்புறம் செட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். லாங்குவேஜ், டிஸ்பிளே செட்டிங், பவர் சேவிங், ஷட் டவுன். பவர் சேவிங் ஷட் டவுன் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஒரு 2 நிமிஷம் யூஸ் பண்ணலாம் கூட இந்த MP3 பிளேயர் ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆயிடும். அது வேணும்னா நீங்க வந்து ஆஃப் ஆன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த டைமிங் ஷட் டவுன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க எப்பயாவது ஆஃப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆன் கொடுத்துட்டு டைமிங் செட் பண்ணிக்கலாம். டேட் அண்ட் டைம் வந்து நீங்க மாத்தணும். டிஃபால்ட்டா இதுல 2:56 இருக்கு பாத்தீங்க. ஸோ டேட் டைம் தப்பா இருக்கு. அதை மாத்துறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஃபார்மட் டிவைஸ், இன்ஃபர்மேஷன், ஃபேக்டரி செட்டிங் இதெல்லாம் இருக்கு. இன்ஃபர்மேஷன்ல உங்களுக்கு எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்குன்ற டேட்டா இருக்கும், டிஸ்க் ஸ்பேஸ். ஸோ இதுல இன்பில்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 32 GB வந்து இருக்கு. மொத்தம் 32 GB, அதில் 29.5 GB கிடைக்குது. மியூசிக் இதுல தான் நீங்க எல்லா சாங்ஸுமே வந்து இருக்கும். சாங்ஸ் எல்லாமே இருக்கு. லோக்கல் ஃபோல்டர், கார்ட் ஃபோல்டர், ஆர்டிஸ்ட் பேஸ்டு, ஆல்பம்ஸ், ஜானர் பேஸ்டு, ஃபேவரட்டிஸ் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போனீங்கன்னா இதில் அலாம் கிளாக்கு, கேலண்டரு, ஸ்டாப் வாட்ச் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாப் வாட்ச் வேணும்னா அது 5 டிஃப்ரெண்ட் லேப் சப்போர்ட் வந்து இருக்கு. அடுத்து கேலண்டர் இது. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு கேலண்டர். அலாம் வேணும்னா நீங்கள் அலாம் செட் பண்ணிக்கலாம். அலாம் ஆன் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளேயரில் நீங்கள் ஏதாவது சாங்ஸ் லோட் பண்ணோன்னா அப்போ நீங்கள் பிசியில் தான் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இதில் OTG கனெக்ஷன் அந்த மாதிரி சப்போர்ட் ஒர்க் ஆகல. பிசியில் டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா SD கார்டு இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக SD கார்டு போட்டிங்கன்னா SD கார்ட்லேருந்து நீங்கள் சாங்ஸ் வந்து கேட்க முடியும். அண்ட் அது இல்லாமல் இதில் ப்ளூடூத் மோடும் வந்து இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் பாருங்கள் ப்ளூடூத். ஸோ நான் வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் 8 அந்த இயர்பட்ஸ் வச்சு கேட்டேன். ஸோ ப்ளூடூத்தில் நல்லா தான் வந்து கேட்க முடியுது. ப்ளூடூத்தில் சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து இதில் பேசிக்காக வந்து வீடியோ பிளேபேக் இருக்குது. FM ரேடியோ வந்து இருக்குது. அப்புறமா ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணதில் அந்த ரேடியோ சிட்டி அது மட்டும் கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சுது. ஸோ மீதிலாம் அந்தளவுக்கு வேலை செய்யல. அதே மாதிரி நீங்கள் FMல கேட்டிங்கன்னா பேட்டரி பிளேபேக் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரு 8 hours அந்த மாதிரி தான் வரும் FM ரேடியோவில் கேட்டிங்கன்னா. ஸோ FM ரேடியோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 91.1 இது மட்டும் நல்லா பாடுது. அதுக்கப்புறம் மெனுவில் போயிட்டு நீங்கள் ஆட்டோ டியூன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணணும்னா ஆட்டோ டியூன் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆகி ஸோ சேனல்ஸ்லாம் வந்து காட்டும். இந்த டியூனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ப்ளே பாஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு இதுக்கு போகலாம். வேறு சேனல்ஸ்க்கு போகலாம். இதில் இப்போதைக்கு ரேடியோ சிட்டி தான் கொஞ்சம் நல்லா கேட்குது 91.1. ஆனாலும் லைட்டாக வந்து சில நாய்ஸும் வந்து கிரியேட் ஆகுது FM ரேடியோ பொறுத்த வரைக்கும். இப்போ எல்லாமே பார்த்தாச்சுங்க. இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு MP3 பிளேயர். அண்ட் இதில் FLAC சாங்ஸும் நீங்கள் வந்து லோட் பண்ணலாம். நான் இப்போ நிறைய FLAC சாங்ஸ் லோட் பண்ணி தான் கேட்டுட்ருக்கேன். FLAC சாங்கு உங்களுக்கு லாஸ்லெஸ், அதுலேயே ஹைரஸ் அந்த மாதிரி சாங்ஸும் வந்து கிடைக்கும். அது நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் நீங்கள் சாங்ஸ் கேட்டிங்கன்னா இது வந்து பெஸ்ட்டாக இருக்குமா, ஆடியோ ஃபைல் கிரேட்டில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப நான் வந்து ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் சவுண்டிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா வந்து இதில் வந்து நான் இப்போ சிம் கார்டு சூப்பர் மிக்ஸ் IM வந்து யூஸ் பண்ணேன். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2500 இப்போ வந்து அதே 2500 சப்போஸ் ஒரு டேக் வாங்கி உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே வச்சு கேட்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த ரெண்டுத்துக்குமான கம்பேரிசன் நீங்கள் பண்ணுறேன் அப்படின்னும் போது ரெண்டுத்துக்குமே நான் கம்பேர் பண்ண ஒரு டேக்கு ஃபோன் வித் டேக்கோடையும் கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த இதே IMs இதில் போட்டும் கேட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு 4 டிஃப்ரென்சஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்கும் போது பேஸோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ சிம் கார்டில் பேஸோட இம்பேக்ட் வந்து கம்மியாயிடுச்சு. அண்ட் செகண்ட் வந்து வைடரான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சவுண்ட் ஸ்டேஜோட ரொம்ப வைடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு டேக்லேயே கிடைக்குது. இதில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது. அண்ட் மூணாவது வந்து வோக்கல்ஸோட இந்த சென்ட்ரல் ஸ்டேஜ் கிரியேஷன் அதுவும் அதிலே தான் வரும். அதுவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே வந்து டேக்லேயே இருந்தது. இதில் கொஞ்சம் அது கம்மியாக இருக்குது. அண்ட் முக்கியமானது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் மிட் ரேஞ்ச்.
அந்த வார்ம்னஸ் இதில் நான் வந்து சிம் கார்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் வார்ம்னஸ் கண்டிப்பாக இருக்கும், லிட்டில் பிட் வார்ம்னஸ் வந்து இருக்கும். அந்த வார்ம்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிஸ் ஆகுது. அந்த வார்ம்னஸ் மிஸ் ஆகிறதுனால என்னென்னா நம்மளுக்கு வந்து வார்ம்னஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னாவே அது கொஞ்சம் ஃப்ளாட்டை நோக்கி போகிற மாதிரி ஆகிடும், கொஞ்சம் ஷார்ப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துரும். ஸோ அந்த ஃபீல் வந்து ஸ்லைட்லி இதில் வந்து ஷார்ப்பி ஃபீல் வந்து கொஞ்சம் கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி மிட்ரேஞ்ச்லேயும் வந்து இந்த கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது மற்ற ஏரியாஸ்லேயும். ஸோ லோவர் மிட்ரேஞ்ச் கம்மியாக இருக்குனாவே அது வந்து உங்களுக்கு முக்கியமான நுவான்சஸ் மிஸ் ஆகுது. ஸோ நுணுக்கமான அந்த ஒரு மெலோடிஸ்லாம் கேட்கும் போது அந்த வார்த்தைகளோட முழு உச்சரிப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள், ஸோ அது எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மிட்ரேஞ்ச் குவாலிட்டி. ஸோ மிட்ரேஞ்ச் குவாலிட்டி இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குனால அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ப்பியான ஒரு வோக்கல்ஸ் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்பலாம் கிடையாது, ஆனால் ஒரு ஒரு ஹை லெவல் கிரேட் ஐஎம்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு மியூசிக் பிளேயரில் கேட்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இது வந்து ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் லெவலில் ஒரு மியூசிக் பிளேயர்னு வந்து சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு மியூசிக் பிளேயர். அண்ட் இதில் வந்து அவங்களே வந்து இன்பில்ட் ஒரு இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த மியூசிக் பிளேயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெனு ஆப்ஷனில் போனீங்கன்னா ஃபேவரட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசர் செட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேசிக்காக அந்த ராக், ஃபங்க்கு, ஹிப்ஹாப்பு, ஜாஸு, கிளாசிக்கு, எலக்ட்ரிக்கு இதெல்லாம் இருக்குது. மேனுவல் EQ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம், கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லாம் கிடையாது. ப்ளே மோட்ஸு, ரிப்பீட் மோடு, வேரியபிள் ஸ்பீட், ப்ளேபேக்கு, வால்யூம் லிமிட்டு இதெல்லாம் தான் மெனு ஆப்ஷன்ஸ் இருக்குது மியூசிக் பிளேயரில். ஆனால் இதில் பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒயர்டில் வந்து போட்டு கேட்குறீங்க அப்படின்னா இதோட பேட்டரி லைஃப் இப்போ இது வரைக்கும் நான் கேட்டுட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஃபுல் சார்ஜ் போட்டு கேட்டது, இப்போ தான் லோ பேட்டரியே வந்து ஒரு பாயிண்ட் கூட இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 50 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ப்ளே ஆகினே இருக்குது இந்த ஆடியோ. ஸோ வால்யூம் ப்ளேபேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் 25 வச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ 25ல் வைக்கும் போது 50 ஹவர்ஸ் வரைக்கும் இப்போ வந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு 48 ஹவர்ஸ் ஆச்சு கண்டினியூஸ் மியூசிக் ப்ளேபேக் இருக்கும். ஸோ லாங் ட்ராவல்லாம் போகிறவங்களுக்கு இது ஒரு நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட்டாக வந்து இருக்கும் சாங்ஸ் கேட்குறதுக்கு. அண்ட் இதுவே நீங்கள் ப்ளூடூத்தில் கேட்குறீங்கன்னா இப்போ ஒரு 10 to 12 ஹவர்ஸ் தான் வரும். FM ரேடியோ கேட்குறீங்க அப்படின்னா அப்போ அது இன்னும் கம்மியாக வரும். ஸோ ஒரு 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். இதுதான் வந்து இதோட பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் 300 mAh ஆஃப் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் கண்டிப்பாக 2.5 ஹவர்ஸ் கிட்ட வந்து ஆகும். மொத்தத்தில் அவ்வளோதான் இந்த ஆடியோ கூலர் X20 கிளிப் மியூசிக் பிளேயருக்கான ரிவ்யூ. இந்த மியூசிக் பிளேயரோட விலை 2500 ரூபாய். இந்த மியூசிக் பிளேயர் யார் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தனியாக ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆடியோ குவாலிட்டி டீசென்ட் குட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட் வந்து நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் போவாங்க அப்பப்போ அப்படின்னும் போது, இல்லை நீங்களே எங்கேயாவது லாங் ட்ராவல் அப்பப்போ போவீங்கன்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப அதிகமான ஒரு ப்ளேபேக் ஹவர்ஸ் வந்து கொடுக்கும். ஒயர்டில் கேட்டிங்கன்னா 2 நாளைக்கு கூட கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்த 3வது நான் வந்து சின்ன பசங்க யாராவது இருக்காங்க, ஸோ அவங்க வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, நெட்டு ஆன்லைன் யூஸ் பண்ணக்கூடாது, பட் அவங்களோட ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு சாங்ஸ் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், கேட்ஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். மற்றபடி இது யாருக்கு செட் ஆகாது அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஹை அண்ட் ஐஎம்ஸ் வச்சுருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு மியூசிக் பிளேயர் தேடிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து என்னோட சவுண்ட் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மியூசிக் பிளேயரில் கேட்டேன்னா என்னோட மொபைலை விட இன்னுமே சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை என்னோட டேக்கை விட பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஷிஃப்டிங் கொடுக்குற அளவுக்கு வந்து இருக்காது. ஏன்னா இது ஒரு ஆடியோ ஃபைல் கிரேட் ஹைரஸ் மியூசிக் பிளேயர் வந்து கிடையாது. இது ஒரு நார்மல் MP3 பிளேயர் தான். பட் இதில் எஃப்ளாக் சாங்கும் வந்து சப்போர்ட் ஆகுது. நீங்கள் எஃப்ளாக் சாங் போட்டு கேட்குறது தான் நல்ல குவாலிட்டியில் வந்து கேட்கலாம். ஒரு ஆடியோ ஃபைல் கிரேடுன்னும் போது சில விஷயங்கள்லாம் மிஸ் ஆகுது. அதெல்லாம் என்னன்றதை நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.